அனைவருக்கும் வணக்கம். ஓம் அகத்தீஸ்வராய நமக. இன்னைக்கு சிம்ம ராசிக்கு பல அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் தரக்கூடிய பரிகாரத்தை பத்தி பார்க்க போறோம். பல மடங்கு அதிர்ஷ்டத்தையும் ஆனந்தத்தையும் தரக்கூடியது. இந்த பரிகாரத்தை யார் யாரெல்லாம் செய்றீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில பல அற்புதங்களும் பல அதிர்ஷ்டங்களும் நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. இது சாதாரண பரிகாரம் இல்லை. நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்களுக்கு நான் சொல்லி 48 நாள் செய்யுங்க அப்படின்னு சொன்ன பரிகாரம் அவங்களுக்கு ஒரு 20 நாள் 30 நாளுக்குள்ளேயே பலன் கிடைச்ச பரிகாரம். அருமையான பரிகாரம். நம்பி செய்யுங்க, நல்லது நடக்கும் நிச்சயமா. அப்படியா கொண்ட பரிகாரம். இப்ப யார் யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்கெல்லாம் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பல பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். நிச்சயமா நடக்கும். இது சாதாரண பரிகாரம் இல்ல, ஒரு அருமையான பரிகாரம். 100% உண்மையான பரிகாரம். நம்பி செய்யுங்க. சரி, இப்ப பரிகாரத்தை பத்தி பார்ப்போம். இந்த பரிகாரம் செய்யறதுக்கு 1000 2000 இப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு 50 ரூபாய்க்குள்ளதான் வரும், இல்ல 10 ரூபா வரும், அவ்வளவுதான். உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள நர்சரி கார்டனுக்கு போய் செம்பருத்தி செடி, சிவப்பு செம்பருத்தி செடி ஒண்ணு வாங்கிட்டு வந்துருங்க. அத வாங்குறதுக்கு நேரம் காலம் நட்சத்திரம் திதி இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துல போய் வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வந்த செடிய பூஜை அறையில உங்க குலதெய்வ படத்துக்கு முன்னாடி இந்த பூச்செடியை வச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த பூச்செடிய எங்க வைக்க போறீங்களோ, அதாவது வீட்டு வாசல்ல வெளியில தான் வைக்கணும். அத தோட்டத்துல வைக்கலாம், இல்ல ஒரு தொட்டியில வைக்கலாம், இல்ல மாடியில வைக்கலாம். இல்ல இதெல்லாம் செய்யறதுக்கு எங்களுக்கு வசதி இல்ல, நாங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறோம், அப்ப இடமே எங்களுக்கு இல்லையேன்னா அந்த ஜன்னல் ஓரத்துல ஒரு சின்ன பாட்டில்ல கூட செய்யலாம். பரிகாரம் செய்யணும்னு நினைச்சிட்டோம்னா அது எந்த இதுலயாச்சும் வச்சு நம்ம செஞ்சிடலாம். 48 நாள் செய்யணும், அவ்வளவுதான். அதனால அதுக்கு தகுந்தாப்புல வசதியை பார்த்துக்குங்க. நீங்க இந்த பரிகாரத்தை செய்ய ஞாயிற்றுக்கிழமை காலையில 6ல இருந்து 7, அப்படி இல்லாட்டினா மதியம் 1 மணில இருந்து 2 மணி, இந்த நேரத்துல உங்களுக்கு வசதி எந்த நேரம் நீங்க பரிகாரத்தை செய்யறதுக்கு நேரம் இருக்கோ அந்த நேரத்தை நீங்க தேர்ந்தெடுத்துக்குங்க. அந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்ப நான் சொல்ல போறது ஞாயிற்றுக்கிழமை காலையில 6ல இருந்து 7 மணிக்குள்ள சொல்ல போற பரிகாரம் இது. சரி, இப்ப என்ன செய்றீங்க? இப்ப சாமி எடுத்துக்கிட்ட நீங்க இந்த குலதெய்வ படத்துக்கு முன்னாடி வச்சிருக்கீங்களா செம்பருத்தி செடி, அதுக்கு பக்கத்திலேயே காமாட்சி விளக்க ஏத்தி வச்சு உங்க குலதெய்வத்திட்ட நல்ல மனசார இன்னையிலேருந்து எங்க வாழ்க்கையில பல அற்புதம் நடக்கணும், பல அதிர்ஷ்டம் கிடைக்கணும், எங்க குடும்பத்துல நிம்மதி இருக்கணும் அப்படின்னு நல்லா நீங்க என்ன வேண்டணுமோ அதெல்லாம் வேண்டிக்கங்க. நல்ல மனசார உங்க குலதெய்வத்திட்ட சொல்லி வேண்டிக்குங்க. வேண்டினதுக்கு அப்புறம் இந்த செடியை அப்படியே எடுத்துட்டு வெளியில வந்துருங்க. இப்ப எங்க வைக்க போறீங்கன்னு நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்துருங்க. கையில 2 கையிலையும் அந்த செடி இருக்கட்டும். இப்ப நான் சொல்ல போற இந்த மந்திரத்தை அந்த இடத்துல 108 முறை நீங்க சொல்லணும். 108க்கு மேல சொல்லலாம், 108க்கு மேல சொல்லலாம், குறையக்கூடாது. அதை நீங்க பாத்துக்குங்க. அதே மாதிரி நான் சொல்ல போற மந்திரத்தை ஒரு பேப்பர்ல எழுதி கீழே வச்சுக்கிட்டு நீங்க படிக்கலாம். அதனால பலன் நிச்சயமா கிடைக்கும். சரி, இப்ப அந்த மந்திரத்தை பத்தி பார்ப்போம். ஓம் சும் சூர்யாய நமக, ஓம் சும் சூர்யாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லணும். சொன்னதுக்கு அப்புறம் இந்த கையில வச்சிருக்கீங்களே செடியை, அதை எடுத்து நீங்க தோட்டத்துல வச்சாலும் சரி தொட்டியில வச்சாலும் சரி வச்சு மண் அணைச்சிருங்க. அதுக்கப்புறம் பாத்திரத்துல தண்ணி எடுத்து உங்க கையில வச்சுக்கோங்க. பாத்திரத்தோட கையில வச்சுக்கிட்டு இப்படி
இப்ப நம்ம சொன்னோம் பாருங்க மந்திரம், ஓம் சும் சூர்யாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 21 முறை சொன்னதுக்கு அப்புறம் இந்த தண்ணியை எடுத்து அந்த செடி வேர்ல ஊத்திருங்க சுத்தி. அவ்வளவுதான். 48 நாட்கள் தினமும் காலையில இந்த தண்ணீரை நீங்க ஊத்தும் போதெல்லாம் 21 முறை இந்த மந்திரத்தை, ஓம் சும் சூர்யாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு நீங்க தண்ணியை ஊத்தணும். எனக்கு அதிர்ஷ்டம் பல கிடைக்கணும், எங்க குடும்பத்துல சந்தோஷம் கிடைக்கணும், செல்வம் கிடைக்கணும் அப்படின்னு நல்ல மனசார வேண்டிக்கிட்டு ஊத்திட்டு வாங்க. இப்படி நீங்க 48 நாள் ஊத்திக்கிட்டு வரும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு அதிசயத்தை நீங்க உணரலாம். நாட்கள் போக போக உங்க குடும்பத்துல அதிர்ஷ்டம் நிச்சயமா வந்தே சேர்ந்திருக்கும், நன்மை நிச்சயமா வந்தே தீர்ந்திருக்கும். அப்படி நன்மை கிடைச்ச உடனே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அதே மாதிரியே நம்ம சேனல்ல பல பரிகாரத்தை, நன்மை அடைந்த பரிகாரம், எல்லாருக்கும் நல்லது கிடைச்ச பரிகாரம், ஒருத்தங்க வாழ்க்கையில உள்ள கஷ்டத்தை நீக்கி வெற்றியை தரக்கூடிய பரிகாரம், அந்த பரிகாரத்தை பத்தி தொடர்ந்து நம்ம பதிவு போட போறோம். அந்த பதிவை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவை சிம்ம ராசிக்காரவங்க மட்டும்தான் செய்யணும். அப்படி செஞ்சாதான் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். வேற ராசிக்காரவங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்த பதிவுல வேற வேற மந்திரங்கள், வேற வேற செடி, அவங்களுக்கு உரிய செடிகளை நம்ம சொல்ல போறோம். அதனால இது சிம்ம ராசிக்காரவங்க மட்டும்தான் நிச்சயமா செய்யணும். அதனால நம்பி இந்த பரிகாரத்தை சிம்மராசி நேயர்கள் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களும், பல அற்புதங்களும், பல அதிர்ஷ்டங்களும் நிச்சயமா கிடைக்கும். அதே மாதிரி இத பாக்குற நேயர்கள் உங்கள் உறவினர்களுக்கு, உங்களுடைய நண்பர்கள் யாரும் சிம்மராசி நேயர்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நம்மளுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தினமுமே காலையில நீங்க 21 முறை இந்த மந்திரத்தை சொல்லிய ஓம் சும் சூர்யாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 21 முறை சொல்லி சொல்லி தண்ணி ஊத்தும் போது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பல பல அற்புதங்கள், பல பல தொடர்ந்து நடந்த வண்ணமே இருக்கும். இது சத்தியமான உண்மை. நம்பி செய்யுங்க. ஓம் அகத்தீஸ்வராய நமக.